அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான சப் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு நாங்கள் ஆன்லைன் டெஸ்ட் பேட்சை கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். எங்களுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா மற்ற எல்லா விஷயத்தையும் நாங்கள் சொல்லுவோம். இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா BNSS பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா, அதில் நம்ம பார்ட் 6 பார்க்க போகிறோம். பார்ட் 6 ரொம்ப முக்கியம். அதில் பார்ட் 6 என்ன சொல்லுது? முன்னிலையாவதை கட்டாயப்படுத்தும் நீதிமுறை கட்டளைகள். பார்ட் 6 அதான் சொல்லுது, முன்னிலையாவதை கட்டாயப்படுத்தும் நீதிமுறை கட்டளைகள். அதில் வந்து சம்மனை பற்றி சொல்லுது. அது பிடி கட்டளையை பற்றி சொல்லுது, வாரண்ட். இப்போ சம்மனை ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டாச்சு, அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பிடி கட்டளை, வாரண்ட். வாரண்ட் ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ஒரு காவல்துறையில் பணியாற்றுகிறவங்க எல்லாருக்குமே சம்மன்னா என்ன, வாரண்ட்னா என்ன அப்படின்னு தெரியணும். ஆக்சுவலாக வாரண்ட்டுக்குன்னு ஒரு டீம் போடுவாங்க, அவங்களுக்கே வாரண்ட்டை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில் தெரியாது. வாரண்ட்டு கொடுத்துட்டாங்க, போய் நம்ம ஆளை பிடிச்சின்னு வரணும், அதான் தெரியும். ஆனால் வாரண்ட்டுனா என்ன, அந்த வாரண்ட்டுடைய எஃபெக்ட் எப்படி இருக்கும், வாரண்ட்டுடைய சாராம்சம் எப்படி இருக்கும், அதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இது ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து நாங்கள் இதை BNSS எடுக்கிறோம். இப்போ வாரண்ட்டுன்றது BNSSல எந்த செக்ஷன்லேருந்து எந்த செக்ஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 72லேருந்து 83 வரைக்கும், 72லேருந்து 83 வரைக்கும் வாரண்ட்டை பற்றி சொல்லுது. அப்போ வாரண்ட்டு 72 அப்படின்னா என்ன? வாரண்ட்டோடைய வடிவமும் கால அளவும், வாரண்ட்டோடைய வடிவமும் கால அளவும் அதை பற்றி சொல்கிறது தான் 72. இப்போ 72, அப்போ வாரண்ட்டில் 72 சப்செக்ஷன் 1 இருக்குது. 72ல் சப்செக்ஷன் 1 இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, வாரண்ட் ரிட்டனில் இருக்கும், எழுத்து வடிவில் இருக்கும். வாரண்ட் எழுத்து வடிவில் இருக்கும். அது ப்ரெசைடிங் ஆஃபீஸர், இதுக்குன்னு ஒரு ப்ரெசைடிங் ஆஃபீஸர் இருப்பார், அவர் தான் கையெழுத்து போட்டிருப்பார். அதாவது தலைமை வகிக்கின்ற அலுவலர், ப்ரெசைடிங் ஆஃபீஸர், அவர் தான் கையெழுத்து போடுவார், அவருடைய கையெழுத்து இருக்கும். மூணாவது பார்த்தீங்கன்னா கோர்ட்டுடைய சீல் இருக்கும், கோர்ட்டுடைய சீல் இருக்கும். அப்போ இதை 3 பற்றி சொல்கிறது தான் 72 சப்செக்ஷன் 1. என்னது? ரிட்டன் வடிவில் இருக்கும், ப்ரெசைடிங் ஆஃபீஸர் தான் கையெழுத்து போடுவார், கோர்ட்டு சீல் இருக்கும். இதுதான் 72 சப்செக்ஷன் 1. 72 சப்செக்ஷன் 2 இருக்குது. 72லே சப்செக்ஷன் 2 இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, அப்படி அந்த வாரண்ட் எந்த கோர்ட்டு அந்த வாரண்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ட்டு வாரண்ட் போடுதில்ல, அது கேன்சல் பண்ணுற வரைக்குமே அந்த வாரண்ட் என்னது, அமலில் தான் இருக்கும். அப்படி இல்லையா, அந்த வாரண்ட் நிறைவேற்றணும். யார் மேலே அந்த வாரண்ட் போடுறாங்களோ அங்கே எடுத்துன்னு போய் அந்த அக்யூஸ்டை பிடிச்சின்னு வந்துடணும். அப்படி பிடிச்சிட்டு வந்தால் அது நிறைவேற்றிச்சுன்னா அப்போ அந்த வாரண்ட் க்ளோஸ் ஆச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ எந்த கோர்ட் வாரண்ட் போடுதோ அந்த கோர்ட்டு போட்டு அது முடிகிற வரைக்கும் என்னது, அதுவாக கேன்சல், அதுவாக ரத்து செய்கிற வரைக்கும் அப்படியே இருக்கும். இல்லைனா அது அப்படியே தான் செயலில் இருக்குன்னு அர்த்தம். அதான் 72 சப்செக்ஷன் 2 சொல்லுது. அடுத்து 73 பாருங்கள். 73 என்ன சொல்லுதுன்னா, பிணையம் வாங்க வேண்டும் என உத்தரவு விடுவதற்குள்ள அதிகாரம். ஷூரிட்டி வாங்க சொல்கிறாங்க. அது ஒன்றும் கிடையாது. இப்போ ஷூரிட்டி 73னா ஒன்றும் கிடையாது, ஷூரிட்டி வாங்க சொல்கிறாங்க. 73 சப்செக்ஷன் 1 இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, ஒருத்தவனை கைது பண்ண சொல்லி ஒரு கோர்ட்டு வாரண்ட் போடுது, ஒரு கோர்ட்டு வாரண்ட் போடுது. அது என்ன சொல்லி போடுதுன்னா, இந்த டேட்டில் இந்த டைமில் ஆஜர்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாரண்ட் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மேலே கொடுக்குறாங்க. இப்போ அந்த போலீஸ் ஆஃபீஸர் அதை வாங்கிக்கிறார். அதை வாங்கி என்ன பண்ணுறாரு, அந்த வாரண்ட்டில் என்டாஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அப்படி அந்த வாரண்ட்டில் பிடிக்கிறவனை அவனால் ஷூரிட்டி கொண்டு வர முடியுமா, பெயில் பாண்டு அது மாதிரி ஷூரிட்டி கொண்டு நிறுத்தினானா
நீங்கள் பெயில் பாண்டு வாங்கி அவனை ஓன் பெயிலில் விட்டுருங்க அப்படின்னு என்டாஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்டாஸ்மெண்ட் பண்ணி அந்த வாரண்ட்டில் அனுப்பியிருப்பாங்க. அதை பற்றி சொல்கிறது தான் 73 சப்செக்ஷன் 1. அதே 73 சப்செக்ஷன் 2 இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, அப்படி அந்த என்டாஸ்மெண்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த என்டாஸ்மெண்ட்டில் என்னென்ன எழுதி அனுப்புவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டாஸ்மெண்ட்னா ஒன்றும் கிடையாது, ஒப்புதல். அது அப்படி அந்த என்டாஸ்மெண்ட்டில் வந்து என்னென்ன குறிப்பிட்டு அனுப்பியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 73 சப்செக்ஷன் 2லே இருக்குது. என்ன சொல்லுதுன்னா, எத்தனை பேரை ஷூரிட்டி காட்ட போகிறாங்க, எண்ணிக்கை, ஷூரிட்டியோடைய எண்ணிக்கை எத்தனை பேர் எண்ணிக்கை. அதுக்கடுத்தது இருக்குது. என்ன சொல்லுதுன்னா, அந்த ஷூரிட்டி நிறுத்துகிறாங்கள அவங்களுக்கும், அந்த வாரண்ட்டில் நிறைவேற்ற போகிற ஆளுக்கும், அந்த வாரண்ட்டில் பிடிக்கிறாங்கள அவனுக்கும் எவ்வளவு தொகை, எவ்வளவு தொகை வரைக்கும் நீங்கள் வந்து பெயில் பாண்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு அதில் போட்டிருப்பாங்க. தொகையை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, அவர் வந்து கோர்ட்டில் வந்து எந்த டைமில் வந்து முன்னிலையாகணும். என்ன சொல்லுது, அவர் வந்து கோர்ட்டில் ஆஜராக வேண்டிய டேட் அண்ட் டைமை பற்றி சொல்லும். கோர்ட்டில் ஆஜராக வேண்டிய டேட் அண்ட் டைம், அதான் சொல்லுது. இதான் 73 சப்செக்ஷன் 2. அப்போ 73 சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுது, என்டாஸ்மெண்ட் பண்ணதை அதில் என்ன குறிப்பிட்டிருப்பாங்கன்னு சொல்லுது. அதில் என்ன சொல்லுதுன்னா, ஷூரிட்டி எத்தனை பேர், என்ன சொல்லுதுன்னா எவ்வளவு தொகை, என்ன சொல்லுதுன்னா கோர்ட்டில் ஆஜராக வேண்டிய நேரம். இதை பற்றி 73 சொல்லுது. அப்போ 73 சப்செக்ஷன் 3 இருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, அப்படி நீங்கள் ஷூரிட்டி பெயில் பாண்டு வாங்கி அவனை ஓன் பெயிலில் விடுறீங்க அப்படின்னா, அந்த வாங்கினத்துக்கான அந்த பத்திரத்தை வந்து கோர்ட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எது, அந்த பெயில் பாண்டுக்கான பத்திரத்தை கோர்ட்டுக்கு அனுப்புங்க. பெயில் பாண்டுக்கான பத்திரத்தை எங்கே பண்ணணும், கோர்ட்டுக்கு அனுப்பணும். அதுதான் 73 சப்செக்ஷன் 3 சொல்லுது. அடுத்தது 74 பாருங்கள். 74 என்ன சொல்லுதுன்னா, பிடிக்கட்டளைகள் எவருக்கு குறிப்பிட்டு அனுப்பப்பட வேண்டும் என்பது. பிடிக்கட்டளைகள் யாருக்கு குறிப்பிட்டு அனுப்பப்படணும், இது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்டில் எப்படி கேள்வி கேட்பாங்க. பிடிக்கட்டளைகள் எவருக்கு குறிப்பிட்டு அனுப்பப்பட வேண்டும் என்பது எந்த பிஎன்எஸ் எந்த பிரிவு கூறுகிறது, பிஎன்எஸ்எஸ் எந்த பிரிவு கூறுகிறதுன்னு கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா 74ன்னு தெரியணும், அதை சொல்ல தெரியணும் உங்களுக்கு. அப்போ 74னா பிடிக்கட்டளைகள் எவருக்கு குறிப்பிட்டு அனுப்பப்பட வேண்டும் என்பது அப்படின்னு தெரியணும். அப்போ பிடிக்கட்டளைகள் யாருக்கு அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரண்ட் வந்து கோர்ட்டு, ஒரு சிஜேஎம் இருக்கிறாருன்னு வச்சுங்க. ஒரு சிஜேஎம் வந்து ஒரு வாரண்ட்டு யாருக்கு போடுவார்னா, வாரண்ட்டு யாருக்கு போடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறார். ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு போலீஸ் அதிகாரி, ஒரு காவல்துறை அதிகாரியை சேர்ந்தவருக்கு அவங்க வாரண்ட் அனுப்புவாங்க. வாரண்ட்டு அவருக்கு மட்டும்தான் அனுப்பணுமா, ஒருத்தவங்களுக்கு மட்டும்தான் அனுப்பணுமா, அவங்கள இல்லை 2 பேர் கூட அனுப்பலாம், 3 பேர் கூட அனுப்பலாம். அது அந்த வாரண்ட்டோடைய தன்மை, அக்யூஸ்டே தன்மையை பொறுத்து இருக்குது. அப்போ வாரண்ட் என்ன பண்ணுவாங்க, ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு தான் அனுப்புவாங்க. அது ஒருத்தவர் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, 2 பேர் 3 பேர் கூட அனுப்புவாங்க ஒரு சிஜிஎம் நினச்சா. அதே அந்த ஒரு எமர்ஜென்சியான ஒரு வாரண்ட்டு, உடனே அதை நிறைவேற்றணும் அப்படின்னு ரொம்ப முக்கியமான ஒரு வாரண்ட்டு, அதை உடனே நிறைவேற்றணும். ஆனால் எந்த போலீஸ் ஆஃபீஸரும் அப்போ இல்லை, போலீஸ் ஆஃபீஸரு யாருமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போ சிஜிஎம் வந்து வேறு ஒரு நபருக்கு, இல்லைன்னா நபர்களுக்கு, ஒரு 2 3 4 பேருக்கு, வேறு ஒரு நபருக்கு, அப்படி இல்லைன்னா நபர்களுக்கு ஒரு 3 4 பேர் கூட என்னது அந்த வாரண்ட்டை நிறைவேற்றுவதற்கு அனுப்புவார். புரியுதுங்களா? அப்போ 74 சப்செக்ஷன் 1 தான் இதை சொல்லுது. 74 சப்செக்ஷன் 1 என்ன சொல்லுதுன்னா, கோர்ட் வந்து வாரண்ட் வந்து நிறைவேற்ற சொல்லி யாருக்கு அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு அனுப்பலாம். ஒருத்தவங்களுக்கு தான் அனுப்பலான்னு பார்த்தா இல்லை, 2 3 பேர் கூட அனுப்பலாம். அப்படி ஒரு எமர்ஜென்சியான ஒரு வாரண்ட்டு, அதை நிறைவேற்றணும், உடனே நிறைவேற்றணும். அப்படி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் யாரும் இல்லை, உடனே வேறு ஒரு நபருக்கு கூட அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா நபர்களுக்கு கூட அவர் அனுப்பலாம். புரியுதுங்களா? அதே 74 சப்செக்ஷன் 2 இருக்குது. 74 சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுதுன்னா, அப்படி அனுப்பினார்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கோ, இல்லை 2 3 போலீஸ் ஆஃபீஸருக்கோ, இல்லை வேறு ஒரு நபர்களுக்கோ, அதில் எல்லாரும் கூட்டாக சேர்ந்து கூட போய் நிறைவேற்றலாம். அப்படி இல்லைன்னா அதில் யாருன்னா ஒருத்தவங்கனாச்சும் போய் என்ன பண்ணும்,
அதை அந்த வாரண்ட்டை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்கிறது தான் 74 சப்செக்ஷன் 2. அதே 75 பாருங்கள். 75 என்ன சொல்லுதுன்னா, பிடிக்கட்டளைகள் எவருக்கும் குறிப்பிட்டு அனுப்பப்படலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிடிக்கட்டளைகள் எவருக்கும் குறிப்பிட்டு அனுப்பப்படலாம், அப்படி எனி பர்சன் எவருக்கும் குறிப்பிட்டு அனுப்பலாம். அப்போ பிடிக்கட்டளைக்கு யார்? ஒரு சிஜேஎம் இருக்கிறாங்க, இல்லைனா ஒரு JM1 இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு சிஜேஎம் ஒரு JM1 இருக்கிறார். அவருடைய ஜூரிஸ்டிக்ஷனில் என்ன பண்ணுவாங்க, யாருக்கு வேணாலும் என்னது வாரண்ட்டை வந்து அனுப்புவாங்க. யாருக்கு வேணாலும் அனுப்புவாங்க. அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு அனுப்புகிறாங்கன்னு வச்சுங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, தப்பி ஓடிய குற்றவாளி 1, தப்பி ஓடிய குற்றவாளி 2 வந்து விளம்பரப்படுத்தப்பட்ட குற்றவாளி, ப்ரொக்ளைம்டு அஃபண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, விளம்பரப்படுத்தப்பட்ட குற்றவாளி. 3 வந்து நான் பெயிலபிள் கேஸ், பிணையில் விடக்கூடாத குற்றம், அதை ஒன்று பண்ணிட்டு தலைமறைவாக இருக்கிற குற்றவாளி. இவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, கைது பண்ண வர சொல்லி சிஜேஎம்மோ ஒரு JM1 என்ன பண்ணுவார், வாரண்ட் 1 போடுவார். அது யாருக்கு வேணாலும் என்ன பண்ணலாம், அவர் வந்து வாரண்ட்டை அனுப்பலாம். இது சொல்கிறது வந்து 75 சப்செக்ஷன் 1. நான் சொல்கிறது எவ்வளோ டீப்பாக சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், ஏன்னா வாரண்ட் அவ்வளோ முக்கியம். அடுத்தது 75 சப்செக்ஷன் 2 பாருங்கள். 75 சப்செக்ஷன் 2 என்ன சொல்லுதுன்னா, அப்படி அந்த வாரண்ட்டை வாங்குறாருல ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் என்ன பண்ணணும்னா ரிட்டன் மூலமாக என்ன பண்ணணும், ரிட்டன் மூலமாக ஒப்புதல் அளிக்கணுன்றாங்க. ரிட்டன் மூலமாக என்டாஸ்மெண்ட் பண்ணணும். என்டாஸ் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணணும், குற்றவாளியை போய் பிடிக்கணும். அதுதான் 75 சப்செக்ஷன் 2 சொல்லுது. 75 சப்செக்ஷன் 3 இருக்குது. 75 சப்செக்ஷன் 3 என்ன சொல்லுதுன்னா, அப்படி வந்து அந்த வாரண்ட்டை வாங்கின்னு போய் அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணிட்ட உடனே அந்த வாரண்ட்டை வந்து பக்கத்து உள்ள போலீஸ் ஆஃபீஸர், இப்போ இங்கேருந்து மதுரைக்கு போகிறாங்க, ஒரு கடலூர்லேருந்து மதுரைக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க. இப்போ மதுரையில் போய் ஒரு ஆளை பிடிச்சிட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணணும், ஒரு எஸ்பி கிட்ட, அங்கே இருக்கிற எஸ்பி கிட்ட போய் என்ன பண்ணணும், நான் சொல்கிறதெல்லாம் முக்கியமான அக்யூஸ்டு. உடனே அந்த எஸ்பி கிட்ட என்ன பண்ணணும், அவங்க போய் அந்த வாரண்ட்டை ஒப்படைக்கணும். அவர் என்ன பண்ணுவார்னா 73வது பிரிவு, 73 என்ன சொல்லுது, ஷூரிட்டி வாங்கி ஓன் பெயிலில் விடுறதை பற்றி சொல்லுதா. அந்த 73வது பிரிவின்படி ஷூரிட்டி வாங்கி அவனை ஓன் பெயிலில் விட முடியல அப்படின்னா, அங்கே இருக்கிற அந்த அதிகார வரம்புக்கு இருக்கிற மேஜிஸ்ட்ரேட்டை முன்பு என்ன பண்ணணும், அந்த போலீஸ் ஆஃபீஸர் போய் ஒப்படைக்கணும் அந்த அக்யூஸ்டை வாரண்ட்டோட. புரியுதுங்களா? இதைத்தான் பண்ணணும். இதுதான் சொல்கிறது 75 இதான் சொல்லுது. அதுக்கு அடுத்தது 76 என்ன சொல்லுதுன்னா, வாரண்ட் வந்து ஒரு காவல் அலுவலருக்கு குறிப்பிட்டு அனுப்புதல். ஒன்றும் கிடையாது, வாரண்ட் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு குறிப்பிட்டு அனுப்பலாம். யாருக்கு அனுப்பலாம், அப்போ ஒரு சிஜேஎம் இருக்கிறார், ஒரு JM இருக்கிறாருன்னு வச்சுங்க. ஒரு JM1 என்ன பண்ணுவார்னா, டிஎஸ்பி ஒருத்தர் இருக்கிறார், அவர் பேரை சொல்லி இவர் தான் இந்த வாரண்ட்டை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார், அவருடைய பேரை மென்ஷன் பண்ணி அதை அனுப்புவார். அந்த வாரண்ட்டை அவர் தான் என்ன பண்ணணும், அந்த வாரண்ட்டை நிறைவேற்றணும். அவர் தான் அந்த வாரண்ட்டுக்கான வேலையை பார்க்கணும். புரியுதுங்களா? அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு குறிப்பிட்டு அனுப்புதல், அதை பற்றி சொல்கிற செக்ஷன் என்னது, 76. அடுத்தது 77 என்ன சொல்லுதுன்னா, வாரண்ட்டுடைய சாராம்சத்தை அறிவிக்கிறது. ஒன்றும் கிடையாது, வாரண்ட்டை போய் பிடிக்க போகிறீங்க, அக்யூஸ்ட்டை போய் பிடிக்க போகிறீங்க, அவன்கிட்ட போய் என்ன பண்ணணும், வாரண்ட்டு உனக்கு வந்து இருக்குப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட சொல்லி என்ன பண்ணணும், அவனை அரெஸ்ட் பண்ணணும். சில சமயத்தில் சார் அதை காட்டுங்க சார்னு கேட்பான். அப்போ அதுமாதிரி கேட்டானா அந்த வாரண்ட்டை அவன்கிட்ட காட்டணும். அதை பற்றி சொல்கிறது தான் என்னது 77. வாரண்ட்டில் என்ன இருக்கும், என்னென்ன செக்ஷன், எதனால் நீ வந்து கோர்ட்டில் ஆஜராகலை அப்படின்ற அந்த டைமு, அந்த செக்ஷன், அந்த கிரைம் நம்பர் எல்லாமே இருக்கும். அப்போ வாரண்ட்டில் அவனுடைய சாராம்சத்தை அறிவிக்கணும். அதான் 77 சொல்லுது. 78 என்ன சொல்லுதுன்னா, கைது செய்யப்பட்டவர் கால தாமதமின்றி நீதிமன்றத்தின் முன் கொண்டு வரப்படுதல் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. 78 அரெஸ்ட் பண்ணிட்டீங்க, அவரை எந்த ஒரு கால தாமதமின்றி கோர்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது தான் என்னது 78. 79 பாருங்கள். 79 என்ன சொல்லுதுன்னா,
எந்த இடத்துல வாரண்ட்டை நிறைவேற்றலாம்? எந்த இடத்துல வாரண்ட்டை நிறைவேற்றலாம்னா, வாரண்ட்டை வந்து இந்தியாவில் எந்த இடத்துல வேணாலும் நிறைவேற்றலாம். புரியுதுங்களா? வாரண்ட்டை இந்தியாவில் எங்கே வேணாலும் நிறைவேற்றலாம். அப்படின்னா இது இப்படின்னு கேட்பாங்க, இந்திய ஒரு பிடிக்கட்டளை இந்தியாவில் எந்த இடத்திலும் நிறைவேற்றலாம் என கூறும் பிஎன்எஸ்எஸ் பிரிவு எதுன்னு கேட்பாங்க. 79ன்னு சொல்ல தெரியணும்.